இப்போது ஆல் இந்தியா பட்ஜெட் நான் போனேன் 2 மாதம் 70 டேஸ். ஸோ அதோட எக்ஸ்பென்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எந்த பட்ஜெட்டும் கேல்குலேட்லாம் பண்ணல. வந்துட்டு ஃபுல்லாக போயிட்டு வந்து பார்த்துக்கலாம், எவ்வளோ செலவாகுது பார்த்துக்கலான்னு ஒரு அப்படியே விட்டுருச்சு. இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இங்கே அப்படியே ஒன்றா போடுறேன். ஸோ யூஸ்வலாக நான் வந்துட்டு இப்போது மெயினாக இந்த 70 டேஸ் ட்ராவலில் மோஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்னென்னா பெட்ரோல் தான். கார், ஸோ 70 டேஸும் காரில் தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ ஓகே, அப்போது வந்துட்டு அதோட நான் எஸ்டிமேட் பண்ணுறது கொஞ்சம் 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வர பட்ஜெட்டில் ஸோ எஸ்டிமேட்டர்ஸ் வந்துட்டு சும்மா ஏஐயில் கேல்குலேட் பண்ணும்போது 15,000 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அதோட பட்ஜெட் வந்துட்டு 60,000 ஒரு எஸ்டிமேட் பண்ணிக்கிறேன். 16 to 16,500 அந்த மாதிரி பட்ஜெட் இருக்கும். ஸோ மொத்த ஃபியூவலுக்கு நான் செலவு பண்ணது வந்துட்டு 1,07,000 rupees. ஸோ இது கார் பெட்ரோலுக்கு. ஸோ நான் மொத்தம் நெக்ஸ்ட் ஸ்டே. ஸோ 70 டேஸ் நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 28 டேஸ் ஸ்டே பண்ணிக்கிறேன். 70 டேஸில் 28 டேஸ் தான் ஸ்டே பண்ணிக்கிறேன். ஸோ அதோட காஸ்ட் வந்துட்டு 13,500. ஸோ அதில் மோஸ்ட்லி பிஜிஸில் இருக்கிறதுனால அதுலேயே ஃபுட்டு கொஞ்சம் இன்க்ளூட் ஆகிடும். மீதி இருக்கிற டேஸ்லாம் டென்ட்லேயும் கார்லேயும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்லேயும் அந்த மாதிரி அங்கங்கே அப்படியே தங்கிக்கிட்டது. அப்புறம் வந்துட்டு ஃபாஸ்டாக் ஆக்சுவலி நான் ஆனுவல் டாக் யூஸ் பண்ணேன். ஸோ வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 148 டோல்ஸ் வந்துட்டு எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒன்லி ஸ்டேட் டோல்ஸு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் டோல்ஸில் மட்டும் அதுக்காக 5,000 ரீசார்ஜ் பண்ணேன். பேலன்ஸ் இருக்குது, பட் நான் ஃபுல் அமௌண்ட் அப்படியே போட்டேன் 5,000. மெட்ரோ ட்ராவல் நான் இங்கே மும்பைலையும் டெல்லி மெட்ரோ, கொல்கத்தா மெட்ரோ, இந்த மெட்ரோலாம் சும்மா ட்ராவல் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு 500. அப்புறம் வந்துட்டு ஃபுட்டு அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுட்டு தான். மோஸ்ட்லி பிஜிஸில் எடுத்துக்கிட்டனால அந்த அக்காமடேஷனில் கொஞ்சம் கவர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இப்போ ஃபுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு வாங்குறது, அது வாங்குறது இது வாங்குறதுன்னு சொல்லிட்டு அது தனித்தனியாலாம் என்னால் இன்னும் பிரித்து பார்க்கவே முடியல. மெயினாக மோஸ்ட்லி பட்ஜெட்டு கேல்குலேட்டே பண்ண முடியாது. அதான் சில கேஷ் ட்ரான்சாக்ஷன் வரும். இப்போ ஸோ எஸ்டிமேட்டாக ஒரு 21,000 ஃபுட்டு மட்டும். ஃபுட்டு ப்ளஸ் இந்த ராபிடோ யூசேஜ் அந்த மாதிரி சின்ன யூசேஜ். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 21,000. அப்புறம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நான் ஒரு பேராகிளைடிங், ராப்பிளிங், டெசர்ட் சஃபாரி, ஸோ இந்த மாதிரி பங்கி, ஹார்ஸ் ரைடிங், இந்த மாதிரி ஒரு நிறைய ஆக்டிவிட்டீஸ், கொஞ்சம் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட காஸ்ட் 17,000. அப்புறம் ஷாப்பிங் கொஞ்சம் ஷாப்பிங் தான் பண்ணால் ஒரு அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுது. ஸோ அதோட வந்துட்டு 6,000 rupees. அப்புறம் ஆனால் அந்த குக்கிங்க்கு சொன்னால ஃபுட்டுக்கு வந்துட்டு 28,000 வந்துட்டு வெளியிருந்து வாங்கினோம்னா நான் குக்கிங் பண்ணிக்கிட்டேன் கிச்சனில். ஸோ அதுக்கு ஜெப்டோ, பிளென்கெட்டு, டிமார்ட்டு, ஸோ இதில் எல்லாம் வந்துட்டு 5,000 rupees செலவு பண்ணிக்கிறேன். இன்னும் அதோட க்ராசரிஸ் இருக்குது, இன்னும் அது யூஸ் பண்ணுற அளவுக்கு ரைஸும் ஃப்ளோர்லாம் இருக்குது. அப்புறம் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் குக்கிங்கு தேவையான அந்த குக்கர்ஸும் இட்லி, அப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினேன், அதுக்கான சிலிண்டர் வாங்கினேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஷாப்பிங் வந்துட்டு ஒரு 5,500. அப்புறம் கார் வந்து ஒரு 4 டைம் சர்வீஸ் பண்ணிட்டேன், ஒரு ஃபுல் சர்வீஸு. அப்புறம் வந்துட்டு இந்த பெரிய ட்ராவல் லடாக்லாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த பிரேக் பேட்ச் போயிடுச்சு, பேட்ரி அங்கங்கே போயிடுச்சு. ஸோ ஓவராலாக 21,000 கார் செலவு. அப்புறம் லடாக்லேயும் இதுலேயும் சிம்மு, புது சிம்மு 500. அது இல்லாமல் இதை நான் 2 சிம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன், அதுக்கு ஒரு 400 ரீசார்ஜ். லே பாஸ் 400. ஷீரடி ஆர்டியில் 600. காசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ருத்ராபிஷேகெல்லாம் ஒரு 1,500, ஆக்சுவலி 550. ஸோ அவங்கள அப்படியே டொனேட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு 1,500 போயிடுச்சு. அப்புறம் வந்து பேங்க் டே மேட்ச் பார்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 400 rupees.
அப்புறம் மோஸ்ட்லிங்கிற எல்லா என்ட்ரியுமே போன எல்லா பிளேஸுமே என்ட்ரி, அப்புறம் போட்டிங் போன பிளேஸு, அப்புறம் மும்பைலாம் பார்க்கிங் பண்ணுறது, அதெல்லாம் அதெல்லாம் என்ட்ரி, போட்டிங்கு, பார்க்கிங் இந்த மாதிரி பிளேசஸ்க்கான திங்ஸ் வந்து 3600. ஸோ ஓவராலாக இப்போ இது வரைக்கும் வந்துட்டு போட்டதில் 2,09,200 இதுதான் என் ஓவரால் ஸ்பெண்டிங் 2,70 டேஸ்க்கான ட்ராவலில். இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் வந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அப்பப்போ பிளாப்லாக யூஸ் பண்ணேன். ஸோ அதுலேருந்து மட்டும் ஏர்னிங்ஸ் வந்துட்டு 36,000. ஸோ மொத்தம் 2,09,200. ஸோ அதுலேருந்து 36,000 வந்துட்டு நான் அப்படியே ஏர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து 1,73,200 இதுதான் ஓவரால் எக்ஸ்பென்ஸ். இதை வந்துட்டு நிறைய ஃபுட்டு வந்துட்டு கம்மியாக எதுவும் கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் போச்சு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் இந்த ஃபுட் எக்ஸ்பென்ஸும் பெட்ரோலும் சில பேர் போட்டுட்டாங்க, சில பேர் அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்ணுது. ஸோ ஓவராலாக நம்ம பட்ஜெட் வந்து 1,73,200 70 டேஸ் ட்ராவலை வந்துட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன்.